Hi, hello மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வித்தியாசமான எப்பவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நோ பாயில் நோ ஆயில்ன்ற கான்செப்டில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வேறு லெவல், வேறு டேஸ்ட்டில் இருக்க போகிற ரெசிபீஸு. பாருங்க, வேறு லெவலில் இருக்குது டெக்ஸ்சர், கலரில் எல்லாமே. என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த நோ பாயில் நோ ஆயில் கான்செப்ட் ஃபிலிம்லேயே வந்துச்சு, நீ என்னத்தை இப்போ பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால தான் வேறு மாதிரி இருக்குதுன்றதுக்கோசம் தான் உங்களுக்கு இது எப்படி செய்யுதுன்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மஞ்சள் பூசணிக்காவை குட்டி குட்டி சாப் பண்ணி வச்சுக்கினா அதில் உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பாதி வெந்துடும் அதுலேயே. பாருங்க மக்களே, கொய்யாக்கால சட்னி அரைக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கொய்யாக்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமா புதினா சேர்த்துக்கிறேன், ஒரே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது போக கொய்யாக்காய் நறுக்கி வச்சது நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்க, கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன் நான் சட்னிக்கு. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா லெமன் ஒரு ஸ்பூன் போதும். சூப்பரா வேற லெவல்ல நம்ம சட்னி ரெடி மக்களே. இல்ல கொஞ்சமா சட்னிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வாசனைக்கு. கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கிறேன் நான், சும்மா கொஞ்சம், இந்த வாசம் நல்லா இருக்கும். சட்னி ரெடி, கொய்யாக்காய் சட்னி ரெடி. இப்போ அடுத்தது மோர் குழம்பு பண்ணிக்கலாம். மோர் குழம்பு வேற மாதிரி கலர்ஃபுல்லா. நான் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன், மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒன்று போதும், ஒன்று சேர்த்துக்கிறேன் நான். இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அரைச்சனே அது இதில் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுது. பாருங்க, நான் இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வேற லெவல். நான் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்படியே இருக்குது. ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். இதை பாருங்க, நான் இப்போ பூசணிக்காய் ஊற வச்சு வச்சல்லைங்களா, உப்பு போட்டு. அது கொஞ்ச நேரம் உப்பு போட்டு வச்சாக்கா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும், வெந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் மோர் குழம்புல சேர்த்துக்கிறேன். எல்லாம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ண மக்கள். அப்போதான் இங்கே பாருங்க, நம்ம பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி, வேற லெவல்ல ரெடி. வெள்ளரிக்காய் சீவி கசாச்சி வச்சிருக்கேன். இதுல நான் முளை கட்டின பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன். பச்சை பயிர் முளை கட்டிந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளரிக்காயில. நீங்க இது 2 நாள் தண்ணியில ஊற வச்சுட்டு ஒரு வாட்டி தண்ணியெல்லாம் எடுத்து கட்டிட்டீங்கன்னா சூப்பரா முளை கட்டிடும் மக்களே. இங்க பாருங்க, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், மல்லி இலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ரெண்டே ரெண்டுனா இந்த மாதிரி துண்டு துண்டா 2 சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக பாருங்க, வேற மாதிரி அப்படியே ஜூஸியாகுதுமா. வாய் ஊடுதா சொல்லியா? சூப்பரா நம்மளோட என்னமா இது சலாட் ரெடி. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி போதும், திக்காவும் எடுத்துக்கலாம், தண்ணியா வேண்டாம். தேங்காய் பால் மக்களே. பண்ணிக்கலாம். நம்ம முள்ளங்கி திருவி வச்சிருக்கேன் நான். முள்ளங்கில பச்சடி சூப்பர். அதுல பாருங்க, நான் முள்ளங்கி சேர்த்த இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டேன்.
நீங்க உங்களுக்கு ஓன சைஸ்ல எல்லாமே சாப் பண்ணிக்கலாம். பட் நீங்க எவ்வளவு ஸ்மாலா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்க எவ்வளவு குட்டியா போடுறீங்க அது வெந்த மாதிரியும் இருக்கும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் மக்களே. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் நான். பாருங்க, இதுல தேவைக்கேற்ப உப்பு வந்து கம்மியா சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில கம்மியா தான் இருக்கணும், அதிகமா போடக்கூடாது. சூப்பரா முள்ளங்கி பச்சடி ரெடி. சூப்பரா நம்ம முள்ளங்கி பச்சடி ரெடி. நீங்களும் மறக்காம இந்த மாதிரி விதவிதமா ட்ரை பண்ணுங்க மக்களே. உங்களுக்கு பாக்குறீங்களே தவிர ஒரு கமெண்ட் அடிக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி இதுன்னு கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சடிக்கு. தக்காளியாமே தக்காளி அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும்ல. சாப்பிட விருப்பப்பட்டு சாப்பிடலாம் நீங்க. பீட்ரூட் பொரியல் எப்படி பாருங்க, எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன் நான். இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கிறதுக்கு. சூப்பரா வேற லெவல்ல நம்ம வாசனை மயக்குதுமே. அதுதான் மக்களே நான் சொல்றது நீங்க நல்லா என்னடா இதுல என்ன வாசனை நினைக்காதீங்க. அதுல உப்பு புளிப்பு காரம் மிக்ஸ் ஆகுதுனால அந்த ஸ்மெல் ஆஹா வேற மாதிரி. பாருங்க மக்களே, இப்ப நம்ம ரசத்துக்கு ஊறி வச்சிருக்கேன் நான். அதுக்கு இதுல மிக்சியில போட்ட பாருங்க, காஞ்ச மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் நான் ருப்பி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்போ கரைச்சிக்கலாம் புளியை. இல்லை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லு மயக்குது மக்களே. தக்காளி சேர்த்துக்கிறேன். கையில புரிஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேற லெவல் மக்களே. ரசத்துக்கு நம்ம கொஞ்சமா பெருங்காயம் கூட சேர்த்திக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க மக்களே. கேபேஜ் பொரியல். அதுக்கு நான் பச்சை மிளகாய், கேபேஜ் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி. இப்போ நான் இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்க, தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். பாருங்க, நம்ம இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி வச்சுக்கல. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கேபேஜ் பொரியல் நம்மளது ரெடி. பாருங்க, சூப்பரா வேற லெவல்ல நம்ம பொரியல் ரெடி. கொஞ்சோண்டு லெமன் சும்மா டேஸ்ட்டுக்கு, அவ்வளோதான். கொஞ்சமா சும்மா மிளகாத்தூள். இது வந்து காட்டு இருக்காது. இந்த பேடிகை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, என்ன சொல்றது, காஷ்மீரி சில்லி போடுறோம், அது போட்டிருக்கு. பாருங்க, கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமா வேணாம், போதும். திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். மண்டக்காய் பொரியல் வேற லெவல் ரெடி. கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி மக்கள். அம்மா வாசனம்மா எச்ச ஊறுதுமா. அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த ஆனியன், இது நம்ம சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்தி. இது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட் கொடுறேன். சூப்பர், நல்லா கரெக்ட் முறுக்குன்னு. பூசணிக்காய் இது பொரியல். இது நான் இதை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டேன் நான். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் பொரியல் ரெடி. மாதுளப்பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேரட் சும்மா
நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு ரெடி. பூசணி பொரியல் ரெடி. வேற லெவல் ரெடி. பூசணிக்காய் எப்பவுமே நல்லா பூசணிக்காய் மாதிரி உப்பி இருக்கிற மாதிரி. ஆனா எங்க அம்மா அதை எவ்வளவு அப்படியே ஸ்லிம் சிம்ரன் ஆக்கிட்டாங்க பாருங்க மக்களே. ஸ்வீட் செஞ்சுக்கலாம். நான் இப்போ இது வாழைப்பழமும் ஆப்பிளும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ நம்ம இது ஒரு மாதிரி பாயாசம் எப்படி இருக்கு. கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மேல முந்திரி சேர்த்துக்கலாம். 2 கலர்ஃபுல்லா ப்ரோமோகிரானேட். அவுல் ஊற வச்சு நல்லா எவ்வளோ பொல 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 பொலன்னு எப்படி சூப்பர் 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 அவுல் பாயாசம் பண்ணுறேன். அவுல் பாயாசம் ஓகேங்களா? சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நான். பாருங்க மக்களே, சூப்பராக வேற லெவல். சூப்பரான்ட்ட ஏன்னா டேஸ்ட் வாய் ஊறுது. வேற லெவலில் நம்மளோட நோ பாயில் நோ ஆயில் ரெடி ஆயிடுச்சு. 2 வித ஸ்வீட்டு, 3-4 வித பொரியல், அப்புறம் ரைஸ், ரசம், மோர் குழம்பு. பாருங்களேன் எல்லாம் சொல்லுவோம் ஒன்னு பாருங்க. நம்ம அவுல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மாறுறது பாருங்க. நான் சொல்றேன் என்னன்னு பாருங்க. சூப்பரா நம்ம மோர் குழம்பு. என்ன சட்னி? கோயக்காய் சட்னி. சட்னியா? முள்ளங்கி பச்சடி. முள்ளங்கி பச்சடி. வாவ், முள்ளங்கி பச்சடி. இது பாருங்க, பூசணிக்காய் பொரியல். பூசணிக்காய் பொரியல். இது வெள்ளரிக்காய், அப்புறமா முளை கட்டின பச்சை பயிறு சலாட். சலாட். இது ஒரு பொரியல், ப்ரோமோகிரானேட் கேரட் எல்லாம் போட்டு ஒரு பொரியல். நெக்ஸ்ட் பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல். வாவ், எவ்வளோ வெரைட்டிஸ்மா. கேரட் பொரியல், கேரட் பொரியல் மற்றும் வெண்டைக்காய் பொரியல். வாவ், கோஸ் பொரியல். வாய் ஊறுது மக்களே. ஏன்னா வந்து எனக்கு ஐட்டம் கோஸ் பொரியல், பீன்ஸ் பொரியல், கோஸ் ரசம். இங்க காமிமா ரசம். சூப்பரா நம்மளோட ரசம், தேங்காய் பால் பாயாசம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் பாயாசம். வேற லெவல். பாருங்க மக்களே, சூப்பரா நம்மளோட தேங்காய் பால் பாயாசம் மற்றும் இன்னொரு பாயாசமே சூப்பர். டேஸ்ட் பாருங்க, சூப்பரா அந்த புளிப்பு காரம். அதனால் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அதனால் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போல்லாம் இங்கி பிங்கி பாங்கி பாதரட டாங்கி டாங்கி கிரேடிங்கி பிங்கி பாங்கி. என்ன கலர்ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அடி தோல். நிஜமா அந்த காரம் எல்லாம் யோசிக்குவாங்க, நோ பாயில் நோ ஆயில் எப்படி இருக்க போகுது டேஸ்ட்டுன்னு. அல்டிமேட்டாகுது, சூப்பராகுது. அந்த பொரியல் எல்லாம் உனக்கு தெரியாது பாயில் பண்ண மதிய ரா சாப்பிட்றது வேற டேஸ்ட். நீ தலை வணங்குகிறேன். மகிழ்ச்சி. சூப்பராகுதுமா. பசிக்கு நான் காலி பண்ணிடுவேன் மடமட. கொஞ்சமாக பூசணிக்காய் பொரியல் வச்சு சாப்பிடலாம். வாவ், பாருங்க மக்களே, சூப்பராக அதுக்குள்ளே காலி பண்ணிட்டேன். அதனால் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பராக எல்லாம் காலி. இப்போ இன்னும் கொஞ்சம் அவுல் போட்டு ரசத்தை ஊற்றி முடிக்க போகிறேன். அதனால நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்க. இருங்க, கொஞ்சம் சட்னி வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு மக்களே. இப்போ அடுத்தது ரசம் பேட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.